இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து நடத்திய தாக்குதல் காரணமாக இருதரப்புக்கும் கடும் போர் நடந்து வருகிறது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து துபாய், தோஹா, அபுதாபி, பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை விமான நிலையத்தில் நேற்று மாலையிலிருந்து இரவு வரை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு புறப்படும் மற்றும் வருகை விமானங்கள் என சுமார் 30 விமான சேவைகள் ரத்தானதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். எப்போதும் பரபரப்பாக காணப்படும் சென்னை சர்வதேச விமான நிலையம் இன்று காலை பயணிகளின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. துபாய் மீது ஈரான் குண்டுவீசி தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் இங்கிலாந்தில் பேட்மிண்டன் போட்டியில் பங்கெடுக்க துபாய் வழியாக சென்ற PV சிந்து துபாய் ஏர்போர்ட்டில் பயிற்சியாளருடன் சிக்கித் தவிக்கிறார். வாழ்க்கை எவ்வளவு எளிதில் நொறுங்கி போகும் என்பதை இதுபோன்ற தருணங்கள் நினைவூட்டுகின்றன. நிலைமை மோசமாவதை பார்க்கும்போது பயமாக இருக்கிறது என சிந்து பதிவிட்டிருந்தார். துபாயில் கார் ரேஸ் பயிற்சிக்காக சென்ற நடிகர் அஜித் குமாரும் அங்கே சிக்கியிருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. அவரது பாதுகாப்பு குறித்து சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் கவலையுடன் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். அதைத் தொடர்ந்து அஜித்குமார் நிலை பற்றி அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நடிகர் அஜித்குமார் இன்று துபாயில் இருந்து சென்னை திரும்புவதாக இருந்தார். ஆனால் துபாய் மீதான ஈரான் தாக்குதலால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதனால் அவர் சென்னை வருவது தள்ளி போகிறது. அஜித்குமார் பாதுகாப்பாக உள்ளார். அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அஜித்குமார் தற்போதைய போர் சூழலை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான இடத்தில் தங்கியுள்ளார். துபாயில் தற்போது நிலவி வரும் போர் பதற்றம் முடிந்து விமான போக்குவரத்து சீரானதும் அஜித்குமார் சென்னை திரும்புவார் என அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா கூறினார்.